திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் தற்போது சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த பதியாகிய வடிவுடையம்மன் உடனுரை ஆதிபுரீஸ்வரர் சிவாலயத்தை கண்டு தரிசிக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற முச்சக்திகளில் வடிவுடையம்மன் ஞானசக்தியாக அருள்பாலிக்கின்றார். சென்னை மீஞ்சூருக்கு அருகில் உள்ள மேலூரில் இச்சாசக்தியாகவும், திருவொற்றியூரில் ஞானசக்தியாகவும், திருமுல்லை வாயிலில் கிரியாசக்தியாகவும் விளங்கும் 3 சக்திகளையும் பௌர்ணமி நன்னாளில் ஒன்று சேர தரிசிப்பது மிகுந்த விசேஷமாகும். அப்படிப்பட்ட இந்த 3 சக்திகளையும் சென்னை திருவொற்றியூரில் ஒரே இடத்தில் நிர்மாணித்து ஆலயம் எழுப்பி அங்கேயே ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் சித்த புருஷனி சடைசாமி அம்மா அவர்களின் ஜீவாலயத்தை கண்டு தரிசித்து அம்மையாரின் அருள் வரலாற்றையும் சற்று அறிந்து கொள்வோம். ஓம் சத்குருவே சரணம். திருவொற்றியூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள பேசின் சாலை மேம்பாலத்திற்கு கீழே இந்த முச்சக்திகளின் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு உள்ளேதான் சடைசாமி அம்மா அவர்களின் ஜீவபீடமும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் இச்சாசக்தியான திருவுடையம்மனும், ஞான சக்தியான வடிவுடையம்மனும், கிரியாசக்தியான கொடியிடையம்மனும் ஒரு சேர அருள்பாலிப்பது மிகுந்த விசேஷமாகும். பௌர்ணமி நாளில் பக்தர்கள் வெவ்வேறு இடங்களில் சென்று தரிசிக்கக்கூடிய இந்த 3 சக்திகளையும் ஒரே இடத்தில் கண்டு தரிசிக்கும் வகையில் சடைசாமி அம்மையார் தன் அருள் சக்தியால் ஆலயம் அமைத்து தந்துள்ளார்கள். சடைசாமி அம்மையார் திருவொற்றியூரில் இச்சை, ஞானம், கிரியை என்ற 3 சக்திகளுக்கும் ஒரு சேர ஆலயம் அமைத்து இவ்விடத்திலேயே ஜீவசமாதி கொண்டு என்றென்றும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் இந்த ஆலயத்தின் மகத்துவத்தை அறிந்த பக்தர்கள் இங்கு வந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளையும் ஒரு சேர தரிசித்து அருள் பெற்று செல்கின்றார்கள். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய உற்றத்தாடி நட்சத்திரத்தில் சடைசாமி சித்தர் அம்மையார் அவர்களின் மகா குரு பூஜை விழா எளிமையான முறையில் நடைபெறுகின்றது. கடந்த 6/10/2025 திங்கட்கிழமை அன்று சடைசாமி அம்மையாரின் 33ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இங்கு நடைபெற்றது. சடைசாமி அம்மையார் இந்த இடத்திலேயே தவ வாழ்க்கை வாழ்ந்து முச்சக்திகளின் ஆலயத்தை நிர்மாணித்து இறைவனோடு இரண்டர கலந்து இவ்விடத்தில் ஜீவசமாதி கொண்டு என்றென்றும் அருள்பாலித்து கொண்டுள்ளார்கள். சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள சடை சித்தர்சாமி அம்மாவுடைய ஆலயத்தில் சேவகம் செய்யக்கூடிய அம்மையார். அம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? சொல்லு அம்மா. நீங்க அம்மாவுக்கு என்ன உறவு முறை? சரிம்மா. அம்மா எப்படி இந்த இடத்துல இந்த 3 ஆலயங்களை கட்டி, அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சின்ன வயசுல டீச்சர் வேலைக்கு வந்து டீச்சராக வேலை பார்த்து அவங்களோட நாட்டில் அவங்க வீட்டையே வந்து கோயிலாக்கிட்டாங்க. அவங்க வீட்டையே கோயிலாக்கி 3 அம்மனை வச்சு அவங்க நிர்வாகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஜீவசமாதி இருக்கு, இந்த ஜீவசமாதி இருக்கு. அந்த பௌர்ணமியில 3 அம்மன் பார்க்க ஜனங்க அந்த நாளில் கஷ்டப்படுதுன்னு ஒரே அதுக்கப்புறம் இப்போ பௌர்ணமி செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட நினைவு நாள். இன்றைய நாள் குரு பூஜை, அம்மாவுடைய 33ஆம் ஆண்டு குரு பூஜை. சரிங்கம்மா. அம்மாவுடைய ஆலய திருப்பணிலாம் எப்படிம்மா நடத்துறதுக்கான பண்ணுவாங்கம்மா? எல்லாமே நடக்கும். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, கோயில் நிர்வாகம் பண்ணுறது கொஞ்சம் சுழுவாக இருக்கும். நன்றிம்மா. குருவே சரணம். சித்த புருஷனி சடைசாமி அம்மையார் அவர்கள் நிர்மாணித்த இந்த முச்சக்திகளின் ஆலயம் தற்போது உரிய கட்டுமானமின்றி ஒரு ஓடு வேய்ந்த கோயிலாகத்தான் உள்ளது. இறை அன்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்து விரைவில் இந்த முச்சக்திகளின் ஆலயம் கோபுரத்துடன் கூடிய கற்கோயிலாக எழுந்தருள செய்திடுவோம். ஓம் சிவசக்தியே துணை. சடைசாமி அம்மையாரின் ஜீவாலயம் அமைந்துள்ள பேசின் ரோடு மேம்பாலத்திற்கு அருகில் மிகவும் பழமை வாய்ந்த வேதபுரீஸ்வரர் சிவாலயம் அமைந்துள்ளது. இந்த சிவாலயம் காலமாற்றத்தில் தரை மட்டத்திலிருந்து மிகவும் கீழே சென்று விட்டது. தற்போது நிலவரையில் உள்ள இந்த ஆலயத்தை படிக்கட்டு வழியாக இறங்கி சென்று தரிசிக்கும் வகையில் உள்ளது.
இந்த ஆலயத்தில் வேத விநாயகர், பாலமுருகர், வேதபுரீஸ்வரர், வேதநாயகி அம்மை அருள்பாலிக்கின்றார்கள். சித்த புருஷர்களும் முனிவர்களும் வழிபட்ட மிகவும் பழமையான ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் நிலவரையில் அமைந்துள்ள இறைவனை பக்தர்கள் படிக்கட்டு வழியாக சென்று தரிசனம் செய்து செல்கின்றார்கள். இந்த வேதபுரீஸ்வரர் சிவாலயத்தை பற்றி ஐயா அவர்கள் கீழே பார்த்தீங்களா அது வந்து எல்லா லிங்கத்துக்குமே வலதுக்கு பக்கம் தான் வரும். ஆமாம். ஆனால் எதுக்கு இடதுக்கு பக்கம் இருக்குன்னா இதில் அர்த்தம் எல்லாத்துக்கும் கிடையாது. அது நம்மளுக்கு புரியல. வடக்கு நோக்கி இருக்காரு ஐயா. இப்போ வடக்கு நோக்கி இருக்கிறது 2 தான் இருக்கும். காசி விஸ்வநாதருக்கு கோயம்பேடுல இருக்காரு, கோயம்பேடு குருங்காலீஸ்வரர் இருக்காரு. வடக்க நோக்கி இருக்கிற கோவிலுக்கு ஐயா இந்த ஆலயத்தை பத்தி சொல்லுங்க ஐயா. அது நான் குழந்தையிலேருந்து பார்த்துன்னு இருக்கிறோம். சிவாலயம் இது வேதகிரீஸ்வரர் சிவாலயம். எங்க சித்தர் பீடம் தான் இருக்கு, ஜீவ சமாதி. அது தெரியல. ஆனால் பழமை அவ்வளோதான். இப்போ அந்த காலத்து நீங்கள் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி பூமி கீழே தான் இருக்கு, மேலே இருந்து இப்போதான் உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே எடுத்து கட்டணுன்ட்டு நீங்கள் இது பண்ணலீங்களா? பிரதோஷ பூஜை, பௌர்ணமி பூஜைலாம், பிரதோஷ பௌர்ணமி பூஜைலாம் நடக்குதுங்களா? ஐயா உங்கள் பேருங்க ஐயா? உங்கள் பேர்? நீங்கள் ஆலையை பார்த்துக்கிறீங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அம்மாவை பற்றி சொல்லுங்க ஐயா. அதாங்க அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு கிளாஸ் பால் 2 மஞ்சள் பால் தான் அவங்க சாப்பிட்றாங்க. நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம். நாங்கள் எல்லாம் போனாலும் அவங்க கிட்ட எதுனா யாருன்னா குத்துறாங்களோ கிட்ட குத்துருவாங்க, சாப்பிடுங்க. அம்மா இந்த ஆலயத்தில் வந்து வணங்கி அந்த அம்மா அவங்க தொடர்ந்து வந்துட்டு போனவங்க. ஆமாம், தொடர்ந்து இங்கே வந்துட்டு போவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க. அவங்க தான் அந்த 3 கோயில் கட்டினவங்க. அம்மா காலத்துக்கு முன்னாலேருந்து இங்கே இந்த ஆலயம் இருக்கு. யாருக்குமே தெரியாது. அந்த அம்மாவே இங்கே வந்துட்டு போய் ஒரு நாள் தவிர வந்தாங்க. சரிங்க ஐயா, நன்றி. மழைக்காலங்களில் இந்த ஆலயம் முழுவதும் நீரால் நிரம்பி பக்தர்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது. இந்த ஆலயத்தின் கோபுரம் தரைமட்டத்தில் உள்ளது. இந்த பழமை வாய்ந்த சிவாலயத்திற்கும் இறை அன்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திருப்பணி செய்து இந்த ஆலயத்தை தரைமட்டத்திலிருந்து உயர்த்தி கட்ட எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை வேண்டுகின்றோம். ஓம் நம சிவாயம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும்